அருண் பார்த்துட்டிங்கன்னா, முத்து மேல இருக்கிற பகையெல்லாம் மறந்துட்டு, நம்ம எப்படியாவது சீதாவ கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருக்காங்க. இதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தான் அம்மாவ அனுப்பிச்சு வீட்ல போய் பேசிட்டு வர சொல்றாங்க. அவங்களுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா, சீதாவோட வீட்ல வந்து பேசினாலுமே, சீதாவோட அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒத்துக்க மாட்டேன்றாங்க. எங்கள் வீட்ல எல்லா முடிவுகளுமே வந்து என் மாப்பிள தான் எடுப்பாரு. எங்கள் மாப்பிள்ளைக்கு உங்கள் பையன சுத்தமா பிடிக்கல. அதனால தயவு செஞ்சு இந்த மாரி பேச்ச வந்து எடுக்காதீங்க. இனிமேல் வந்துட்டு இந்த சம்மந்தம் நடக்காது அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே சீதா பார்த்திங்கன்னா, ரொம்பவே கண் கலங்கி அழுதுட்டு இருக்காங்க. அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே! என் மாமாவுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஒருத்தர மனசுல நினச்சிட்டு அவங்கள மறந்துட்டு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிடுறது? அப்படின்னு சொல்லிட்டு சீதா பார்த்திங்கன்னா, ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அருண்னு பார்த்துட்டிங்கன்னா, எப்படியாவது நம்மளும் சீதாவ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க முத்து பார்த்திங்கன்னா, டக்குன்னு சீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா அங்கங்கே தனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லி பார்க்குறாங்க. அவங்களுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் தேடுறோம் முத்து, உனக்காக நாங்கள் இது கூட பண்ண மாட்டோம்மா. நான் சீதாவுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து தான் பங்குக்கு வந்துட்டு அங்கங்கே தேடி பார்க்குறாங்க. இப்படி போயிட்டு இருக்கு. மீனாவை பார்த்திங்கன்னா அருண் பார்த்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. கூடவே பார்த்திங்கன்னா, நான் சீதாவை ரொம்பவே லவ் பண்ணுறேன். சீதாவும் அப்படி தான். தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. உடனே மீனாவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்க்குறேன். எப்படின்னா அவரை கன்வின்ஸ் பண்ணி உங்கள் 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. உடனே இதை நம்பி பார்த்திங்கன்னா, அருணுமே வந்துட்டு கிளம்பி போவாங்க. முத்து பார்த்துட்டிங்கன்னா, எங்கே போயிட்டாரு மீனா? என்ன பண்ணிட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா வீட்டுக்கு வர அவங்கள பார்த்து கேட்குறாங்க. உடனே மீனாவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. உங்கள் 2 பேருக்கும் வந்து என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே தவிர, அவருமே வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி கெட்டவர் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவராக தான் தெரியுது. ஏன்னா சீதா அவளை லவ் பண்ணிட்டாங்களே. அப்படி இருக்கும்போது அவர் விருப்பத்துக்கு மாற நம்ம பண்ணுறது ரொம்ப தப்புங்க அப்படின்ற மாதிரி முத்துவுக்கு எடுத்து சொல்ல. ஆனால் யார் சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா, முத்து இந்த விஷயத்தில் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் யார் என்ன கன்வின்ஸ் பண்ணாலுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு இதில் சுத்தமாக உடன்பாடே இல்லை. என்ன மீறி நீங்கள் கல்யாணம் பண்ணி தானே பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னங்க நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சமான மனசாட்சியோடு பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்லை மீனா, இந்த விஷயத்தில் நீங்கள் யார் சொன்னாலுமே நான் கேட்குற மாதிரி இல்லை. அவனுக்கு சீதாவை கொடுக்கக்கூடாது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து பார்த்திங்கன்னா உறுதியாக சொல்லிட்டு கிளம்பி போயிடுறேன். மீனாவுமே வந்து பார்த்திங்கன்னா, என்னடா இவர் இப்படி இருக்கார், எப்படா இவர் கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை நினச்சி கவலைப்பட்டு இருக்காங்க. கூடவே முத்து பார்த்திங்கன்னா ஒத்துக்காதனால அவரையும் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் மீனா பார்த்திங்கன்னா ரொம்பவே பதற்றத்தில் இருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். தேங்க்யூ.